வள்ளலார் குறிப்பிடும் நிலைக்கும் வெளிக்கும் வேறுபாடுகள் என்ன? வள்ளலாரே சொல்வார், வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். வெளிகள் 14 வகையான வெளிகள் அப்படின்லாம் சொல்வார். இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அந்த 14 வெளிகள் இப்போ அந்த மேலே இந்த ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்களே, அதுவே 14 ஸ்டேஜஸில் தான் அனுப்புகிறாங்க. No vehicle was launched with 15 stages or 13 stages. It's only 14 stages even today. There are a lot of things behind it. அதுக்கு என்ன 14 வெளினா பேர்லாம் சொல்லலாம். இப்போ நீங்கள் நினைக்கிறது எனக்கு இது கேள்வி சரியாக பண்ணல. அதாவது நீங்கள் அந்த ஒரே நேரத்தில் ஏதாவது ஒரு வரி சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன். சரி, ஓகே, சரி, ஓகே. ஐயா அவர்கள் சென்னையில் இருக்கும்போது அவருக்கு ராமலிங்கம்னு பேர். அப்புறம் என்ன பண்ணார், சிதம்பரத்துக்கு போயிட்டார். சிதம்பரத்தில் அவருக்கு பேர் பரதேசி, ராமலிங்க பரதேசி அப்படின்னு பேர். வடலூரில் தர்மசாலை கட்டுறார், அங்கே வள்ளலார்னு பேர். அப்புறம் மேட்டுக்குப்பம் போகிறார், அங்கே அவருக்கு திருவருட்பிரகாச வள்ளலார்னு பேர். அதாவது திருவருட்பிரகாசர், அருட்பிரகாசர் என்று சொல்வார்கள். இப்படி 4 ஸ்டேஜ். ஆனால் வள்ளலார் அவர்கள் சிதம்பரத்துக்கு போன நோக்கமே நாம் அங்கேயே இருந்து இந்த வெளியை காண வேண்டும் என்பதுதான். வெளியை காண வேண்டும் என்பதுதான். ஆனால் அங்கே அதற்கு அந்த கோயில் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இடத்திலே அவர் அந்த கோயில் நிர்வாகத்துடன் நிறைய வேறுபாடு இருந்ததால் அவர் அங்கிருந்து வெளியே கிளம்பிவிட்டார். ஆனால் இறுதி வரையிலே அகவல் எழுதிய அந்த 1872 கூட அந்த திருச்சிற்றம்பலம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கின்றார். அம்பலம் என்பது அம் பல் அம் என்று பிரியும். அம் என்றால் வெளிச்சம், பல்லின் பா அப்புறம் ஒரு இல் திரும்பி அம், அது வெளி. இந்த முதல்ல சொன்ன அந்த பல், அந்த அம் இருக்கிறதே, அது மனிதன் தோன்றுவதற்கு உரித்தான அந்த வெண்மை நிறம். அதை விந்து என்று சொல்வார்கள். வெளி என்பது வெள்ளையாக இருக்கும், ஆகாசம் வெட்டவெளி என்பது வெண்மையானது. மனிதன் தோன்றுவதற்கு, உயிர்கள் தோன்றுவதற்கு காரணம் அந்த வெளிச்சமான வெண்மை நிறமான விந்து தான். இந்த விந்திலே தோன்றி, இந்த உடல் தோன்றி, அந்த ஒவ்வொரு உயிருக்கு உள்ளும் அது தலை இருக்கும். அந்த தலைக்குள்ள ஒரு பகர வடிவிலே ஒரு குழி இருக்கும். அதற்குள்ளே நமது ஆன்மா இருக்கும். அது பல், அம் பல். இந்த உயிர் பிரிந்தவுடனே மீண்டும் அது வெளிக்கு சென்று விடும். வெளிக்கு சென்று வேறு ஒரு கருவாகி அது இன்னொரு உயிரை பிறவியை எடுக்கின்றது. இதற்கு நமக்கு வெளி தேவைப்படுகிறது. ஏனென்றால் இதெல்லாம் வெளியில் தான், ஒரு தண்ணிக்குள்ளேயோ ஒரு நெருப்புக்குள்ளேயோ இது நடக்க முடியாது. அது இதில் தான் அது நடக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த வெளியை அவர் ஏன் அடிக்கடி பயன்படுத்துகிறார் என்றால், மற்றதுக்கெல்லாம் இப்போ இந்த ஐம்பூத விரிவுகளை நீங்கள் பார்க்கலாம். அகவலில் பார்த்தீங்கன்னா ஐம்பூத விரிவுகள் இருக்குது. அந்த ஐம்பூத விரிவுகளில் நிறைய சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணினா அதுக்கு சில குறிப்பிட்ட தன்மைகள் தான் இருக்கும், அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் இருக்காது. தண்ணின்னு என்ன, ஃப்ரீ சர்ஃபஸ் அப்படின்வாங்க. என்னது தண்ணிக்கு உண்டான ஒரு குணம் என்ன, அது எப்படி கடலில் எவ்வளோ ஆழம் இருந்தாலும் மேலே மாத்திரம் சமமாக இருக்குது இல்லைங்களா? அதே போல் தீ கவுத்து பிடிச்சாலும் நிமிர்ந்து தான் எரியும். இப்படிலாம் ஒன்றுக்கு ஒரு குணம். ஆனால்
குறிப்பிட்ட அளவுதான் அதற்கு அந்த குணங்கள் இருக்கும். ஆனால் இந்த வெளி என்பதற்கு அப்படி குணங்கள் தனியாக எதுவும் இல்லை. அது என்னவென்றே நம்மால் சொல்லப்பட முடியாமல் இருக்கிறது. காற்றை பற்றி சொல்லிவிடலாம், அது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் இல்லை. தண்ணி அப்படிதான், நெருப்பு அப்படிதான், நம்ம உருவாக்கவும் செய்யலாம், நீரை உருவாக்கவும் செய்யலாம். ஆனால் வெளியே நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏனென்றால் அண்டம் ஒன்றும் இல்லை, அண்டாண்டங்களுக்கும் அப்பால், அதுக்கு மேலே எத்தனையோ இருக்குது. இதே போல் பல கிரகங்கள், பல நட்சத்திரங்கள் இப்படிலாம் இருக்குது இல்லையா? நட்சத்திரங்கள் எண்ணிக்கையே அந்த மில்கி வே, இந்த பால் வீதி என்று சொல்கிறார்களே, அதிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஏறத்தாழ 1,70,00,000 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒரு பால் வீதி. அது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 360 டிகிரிக்கும் 1 டிகிரிக்கு 1,00,000 அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவங்களால பண்ண முடியல. எனவே அந்த வெளியின் அதிசயத்தை அறிவது நம்மால் முடியாது. சிதம்பரத்திலேயும் அந்த வெளியின் தத்துவம் தான் காட்டப்படுகிறது. சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள். அது என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கணும், இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா வெளி, இந்த வெளியோட ரகசியத்தை நம்ம யாராலையும் சொல்ல முடியாது என்பதற்காக தான். ஏனென்றால் அது விரிந்து கொண்டே, எவர் எக்ஸ்பேண்டிங் அப்படின்றது தான் உண்மை. அது எதுக்காக? ஆனால் எல்லாத்தையும் அதான் அடக்கி கொண்டிருக்கிறது. எனவே அந்த வெளியை பற்றி வெளியினுள் வெளியாய் அப்படிலாம் நிறைய அந்த அகவல்ல அந்த அந்த விரிவை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் நமக்கு பொறுத்த வரையில் அது அண்டத்திலே உள்ள வெளி. ஐயா அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லும் பொழுது, வள்ளலார்னா என்னது? மரணமில்லா பெருவாழ்வு. அதை இந்த அண்டத்திலே உள்ளதை பற்றி சொல்லாமல் பிண்டத்திலே உள்ள வெளிகளை பற்றி சொல்லுகின்றார். இதை நீங்கள் தெரிந்து கொண்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா, ஒன்றுக்கு மேலே ஒன்றா, ஒன்றுக்கு அடுத்தது ஒன்றா, ஒன்றுக்கு அடுத்தது ஒன்றா நீங்கள் போகும்போது நீங்கள் அந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வெளிகளை அவர் அங்கே சொல்லுகின்றார். இது பிண்டத்திலே உள்ளது. உதாரணமாக ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள், இந்த பாட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி. அதில் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வெளி, இதுக்கு மேலே அது, அதுக்கு மேலே அது, அதுக்கு மேலே அது. இப்போ அண்மையிலே கூட இந்த நாசாவிலேருந்து ஒரு இதை வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் ஒரு 14 வகையான வெளிகளை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது, நீங்கள் அதை பார்க்குங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு என்னோடய சிஸ்டமில் இருக்குது, உங்களுக்கு ஒன்றா அனுப்புகிறேன். கூட்டம் முடிஞ்ச உடனே கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது, உங்களுக்கு அதை அனுப்புகிறேன். அந்த 14 வெளிகள் சொல்கிறது திருமந்திரத்திலேயும் அதை தெளிவாக சொல்லுகிறார்கள். நரிகள் 14 நஞ்சுண்டு செத்தன என்று சொல்வார்கள். நரிகள் 14 நஞ்சுண்டு செத்தன என்று சொல்வார்கள். அந்த 14 வெளியை கடக்கும் ஒரு நிலையை அவர் சொல்லுகின்றார். இங்கேயும் அந்த 14 வெளிகளை நாம் கடக்க வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் வடலூர் போனீங்கன்னா அந்த ஞான சபை பார்த்தீங்கன்னா அங்கே 14 ஜன்னல்கள், சாளரங்கள் என்று சொல்வார்கள், விண்டோஸ், அது பார்க்கலாம். அது அதனுடைய ஒரு ரெப்ளிகா, ஒரு உருவம் தான். அங்கே 14 ஜன்னல்கள் இருக்கும். அதெல்லாம் தத்துவத்தின் விளக்கங்கள். அது நமக்கு என்ன இருக்குதுன்றது அங்கே விளக்கம். அந்த ஞான சபை என்பதே நம்மளுடைய தலையோட விளக்கம் தான். நம்ம தலை இருக்குது, அதுதான் அங்கே இருக்குது. அதே மாதிரி அட்டகத்திலே கூட அருட்பெரு வெளியில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் திருவிலே அமர்ந்த இங்கே இருக்குது, இங்கே அமர்ந்தது தான், அதை பற்றி சொல்லுகின்றார்கள். எனவே இந்த புறத்திலே உள்ள அந்த வெளியை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஞ்ஞான அறிவு ஏற்படுவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே உள்ளதற்கு நமக்கு அறிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் செய்யும் பொழுது அதிலே நமக்கு நிறைய விஷயங்கள் தென்படுகின்றது. ஆனால் இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? இதற்கும் அதற்கும் என்ன? இப்போ அது தனி, இது தனின்றோம். ஏதோ ஒரு இடத்துல ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும். இது தொடர்பே இல்லாமல் இருக்க முடியாது, அப்படித்தானே? அதுக்கு ஒரு இடத்துல அதே திருச்சிற்றம்பலம் என்று ஆரம்பித்து ஒரு பாடலை வள்ளலார் எழுதுகின்றார். ஏன்னா நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க.
அதில் ஒரு பாட்டு ஆடேடி பந்து ஆடேடி என்ற ஒரு பாட்டு இருக்கிறது. ஆடேடி பந்து ஆடேடி, புறத்தில் விளையாடுவதில்ல, உள்ளே நம் காற்றை உள்ளே செலுத்தி பண்ணுறோம் இல்லையா? ஸோ பந்து அந்த கோட்டுக்கு வெளியில் போயிடுச்சுன்னா அவுட்டு, அப்படி தானே? வள்ளலார் சொல்கிறது அது வெளியில் போகக்கூடாது, அங்கேயே இருக்கணும். ரைட். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு, வடலூரில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது அகத்திலே அது புறத்திலே, அவர் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த இடத்திலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் 4 விதமான ஒரு விஷயத்தை சொல்றார். உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம், வடலூர், பார்வதிபுரம் என்று 4 சொல்லுகின்றார். என்னங்க வடலூருக்கு எல்லாரும் இப்போ கூட ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ணாரே, இது நம்ம என்னது பூசத்துக்கு 14ஆம் தேதி 13ஆம் தேதி வருது, எல்லாம் பேரெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்களே, அங்கே போய் அந்த பூசத்தை அதை மாத்திரம் பார்க்காதீங்க. இப்படிலாம் அந்த ஊருக்கு பேர் இருக்குது. என்னது? உத்தரஞான சிதம்பரம், சித்திபுரம், பார்வதிபுரம், வடலூர், இப்படிலாம் அந்த ஊருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது எது எது எங்கெங்கே இருக்குது? வடலூர் எங்கே இருக்குது? பார்வதிபுரம் எங்கே இருக்குது? சித்திபுரம் எங்கே இருக்குது? சிதம்பரம் எங்கே இருக்குது? அப்படின்னா வள்ளலாரையும் சொல்லாமல் விடல. இப்போ இந்த வெளியை பற்றி கேட்டீங்க. ஆக இதெல்லாம் இந்த உள்ளே இருக்குது இல்லையா, அது வெளியில் இருக்குது இல்லையா, இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? அதற்கு முன்னால் ஒன்று சொல்லி விடுகின்றேன். ஜோதி பாடல் அதுவும் அங்கே தான் வருது. அந்த ஜோதி பாடலில் நிறைய தடவை இங்கே சொல்லிட்டேன், அது திரும்பி சொன்னால் எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவாங்க. முதல் ஜோதி என்பது துருவ நட்சத்திரம். ஐயா, நட்சத்திரங்கள் தான், எல்லா நட்சத்திரங்களும் ஒரே ஜோதி தான், நட்சத்திரங்கள் தான் ஜோதி என்று சொல்லுகின்றார். முதல் ஜோதி. அடுத்தது வால் நட்சத்திரம், 2வது ஜோதி. 3வது என்பது சூரியன். இந்த 3 தான் ஜோதி 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 சுயம், அது தானாக தோன்றியது என்று சொல்லுகிறார். எனவே முதல் ஜோதி என்பது நட்சத்திரங்கள். நமது பூமி என்பது இப்படி இல்லை, இப்படி சாய்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்றால், அது துருவம் என்ற ஒரு நட்சத்திரத்தை நோக்கி இருக்கின்றது. அது எப்போதும் வடக்கு தான் இருக்கும். சரியா? இப்போ என்ன சொல்றாரு, இந்த ஆடேடி பந்தில் எல்லாம் படிச்சிருப்பீங்க, பார்த்துருக்கோம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, வாழியின் தோழி வார்த்தைகள் என்றும் மரணமில்லா வரம் நான் பெற்றுக் கொண்டேன். சூழிய செஞ்சுடர் தோற்றுரு கீழ்ப்பால் தூய்த்திசை நோக்கினேன் சீர்த்திகள் சித்தி என்று சொல்லுகின்றார். கீழ்ப்பால் என்று சொல்லுகின்றார். அந்த கீழ்ப்பால் நோக்கினேன், கீழ் என்றால் கிழக்கு திசை, நோக்கினேன் அது தூய திசை. முதலிலே ஒரு யோகத்திலோ ஒரு நாம் இறைவனை வணங்குவதோ என்று பார்த்தால் முதலிலே கிழக்க நோக்கி அமர்றாங்க அப்படின்றது ஒரு வழக்கம் இல்லையா? அந்த கிழக்கு நோக்கி அமர்ந்தால் நமக்கு என்ன, எங்க எப்படி பண்ணா இருந்தான் அப்படின்னா பண்ணால் கரெக்டு தான். இந்த அவர் எழுதுறாரு முதலிலே கீழ் திசை. என்ன எழுதுறாரு? இந்த பாட்டை வேணா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது இதை இன்னொரு புக்கில் தான் கொடுங்க அவருக்கு. கீழ்ப்பால் தூய் திசை நோக்கினேன், 6ஆம் திருமுறையிலிருந்து ஒன்று கொடுங்க அவர்கிட்ட, 394 பக்கம். அப்போது அந்த கீழ் திசையை நோக்கும் பொழுது அங்கே என்ன வருகிறது என்றால், ஏன்னா நம்ம நேரம் கருதி அப்போ கிழக்கு நம்ம ஏன் இருக்கணும்னா, நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது அந்த நேரத்தில் எழுந்திருக்கும்போது அது இருளான திசை. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது ஒளி தோன்றும். அதே போல் இருளான நம் நெஞ்சத்திலிருந்து அந்த நிலைமையிலிருந்து நமக்கு சற்று வெளிச்சம் தோன்றி, அது தோன்றிவிட்டால் நம்ம இது என்ன அது என்னன்னா கண்டுபிடிக்கலாம். இருட்டில் பனைமரமா தென்னைமரமா ஒன்றும் தெரியாது நமக்கு. அதை பார்ப்பதற்கு ஒரு வழி பிறக்கிறது. எப்பொழுது? ஒளி தோன்றிய பிறகு. அது எப்பொழுது? அது எதற்காக அங்கிருந்து வர? கிழக்கு திசையிலிருந்து வருது. ஏனென்றால் அங்கிருந்து தான் தோன்றுகிறது. அந்த கீழ்ப்பால் தூய் திசை. அப்போ மற்ற திசையெல்லாம் தூயது அல்ல, அப்படி இல்லை. அந்த திசை அதை நமக்கு நம்மை தூய்மைப்படுத்துறதுன்றது இல்லை, தூயதாக எல்லாத்தையும் நமக்கு தெளிவிக்கின்றது. ஒரு அப்பழுக்கு இல்லாமல் இது இத்தனை ஓலை இத்தனை இலைன்னு நம்ம எண்ணலாம் இல்லைங்களா? அந்த வகையிலே முதலிலே கிழக்கை நோக்கி இருக்கும் பொழுது அந்த உமக்கு அந்த உள்ளே உள்ள அந்த அஞ்ஞானம், இருள் நிலைமை,
அகல்கிறது. அதற்கு எது துணை புரிகிறது என்றால் இந்த வெளி. இந்த உள்ளே உள்ள இந்த பிண்டத்திலே உள்ள வெளிக்கு அண்டத்திலே உள்ள அந்த வெளி உங்களுக்கு அங்கே துணை புரிகின்றது. இப்பொழுது நீங்கள் எந்த நிலைக்கு போகிறீர்கள் என்றால் இதுதான் இந்த உத்தரஞான சித்திபுரம் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் அவர் சித்திபுரம் என்று சொல்லுகின்றார். நீங்கள் ஒரு சித்தி அடைவதற்கு இது ஆரம்பம். சரிங்களா? அதுக்கு அடுத்த பாட்டு இருக்குங்களா? பாட்டை பார்க்குறீங்களா? ஓகே. அடுத்த இது வந்து முதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டு இசையாமல் போன ஐயா. இன்னொரு புத்தகம் இருக்குங்களா ஐயா? ஆறாம் திருமுறை கொஞ்ச நேரம் திருப்பி கொடுத்துருவோம். பக்கம் 394. ஆறாம் திருமுறையில் 394. அதில் ரெண்டாவது பாட்டுங்கய்யா 5251 இருக்கா? இசையாமல் போனவர் எல்லாரும் நாண. இதுக்கு யாரும் இசையவில்லை. ஏன் அவர்கள் நாணமுற்றார்கள். ஆனால் எதற்காக என்றால் நான் இரவா பெறுவரும் யான் பெற்றுக்கொண்டேன் வசை யாதும் இல்லாத மேற்றிசை நோக்கி. இங்கே மேல் திசை நோக்கி தவம் இரு. அங்கே என்ன கிடைக்குது உனக்கு? அந்த பக்கம் திரும்பி தவம் பண்ணும்போது யாரோ கூட கொஞ்சம் முன்னாடி கேட்டாங்க. ஆனால் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். முதலிலே மேல் பாட்டில் அந்த கீழ்பால்ன்றது 4வது வரையில் இருக்கும். அது கீழ் திசை நோக்கி. அதுக்கு அடுத்தாப்புல வசை யாதும் இல்லாத மேல் திசை நோக்கி வந்தேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? நசையாதே, அவமானப்படாதே, எள்ளி நகையாதே, நீ என்ன இதெல்லாம் கேவலப்படுத்தாதே என்று சொல்லுகின்றார். அது என்ன திசை என்றால் மேற்கு திசையிலே கிழக்கு திசையிலே நாம் சூரிய உதயத்தை தான் காண்கின்றோம். ஆனால் மேற்கு திசையிலே மேற்கு திசையிலே என்ன காண்கின்றோம் என்றால் மாலையிலே ஐயா அங்கே வந்து அந்த மாலை பொழுதிலே அது பொன் வண்ணமாய் காட்சியளிக்கும். எப்படி? அதைத்தான் அவர்கள் மேற்கிலே வந்து பொன்னார் மேனினே என்று சொல்வார்கள். அமாவாசை கழிச்சு 3 நாள் பார்த்தா பிறை கூட அங்கதான் தோன்றும். வசை யாதும் இல்லாத செய்வர்கள் அதை மிகவும் போற்றுவார்கள். எதை? அந்த பொன்னார் மேனியையும் அந்த பிறையையும். நாம் கிழக்கு நோக்கித்தான் இருக்கின்றோம். ஆனால் மேலே இருக்கிற பிறையையும் அந்த பொன்னார் மேனியும் அங்கே காண்கின்றார்கள். எனவே வசை யாதும் இல்லாத என்பதை, அந்த வசை என்பதை திருப்பி போடுங்க. அப்படித்தான் வசை யாதும் இல்லாத அவர்கள் அதை நோக்கி பார்க்கின்றார்கள். எனவே அங்கே என்ன கிடைக்குதுன்னா இதைத்தான் அவர்கள் முதல்ல சொன்னது என்னது? சித்திபுரம், சித்தி. இப்போ உத்தரஞான சிதம்பரம் நீங்கள் கேட்டீர்களே, அந்த சிதம்பரத்தை இங்கே அந்த மேற்கு செல்லி நீங்கள் பார்க்கின்றால் அந்த பொன்னார் மேனியன் அங்கே உள்ளவனும் பொன்னம்பலத்தவன் தான். அந்த பொன் திசை அங்கே காண்பிக்கப்படுகிறது. எங்கே? மேற்கிலே. அடுத்த பாட்டு வாங்க. 52வது பாட்டில் 3வது வரையில் தென்பாலே நோக்கினேன், தெற்கு பக்கம் பார்த்தேன். நான் முதலிலே சொன்னோம் முதல் ஜோதியான துருவ நட்சத்திரம். இப்பொழுது அந்த துருவ நட்சத்திரம் எங்கே இருக்கிறது? பின்னால் இந்த வேப்பமரத்து பக்கத்தில் இருக்கு, அந்த பக்கத்திலிருந்து வருது. இப்போ இங்கே உள்ளது அது துருவ நட்சத்திரம். இங்கே உள்ளது ஆன்மா. இங்கே உள்ளது ஆன்மா. இந்த ஆன்மாவானது அந்த துருவ நட்சத்திரத்தால் ஈர்க்கப்படுகின்றது. அப்ப என்ன ஆகும்னா அந்த பக்கம் பெண்ட் ஆகும். தெற்கிலே ஞான திசை என்று சொல்லுகிறார்களே, தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிறார்களே, குரு என்று சொல்லுகிறார்களே. ஏன் அங்கே ஞானம் வருகிறது என்றால் இந்த ஆன்மா எப்பொழுது அந்த இறைவனுக்கு கட்டுப்படுகிறதோ, ஆண்டவனால் ஈர்க்கப்படுகிறதோ, அதுதான் ஞானம், அதுதான் ஞானமூர்த்தி, அதுதான் தட்சிணாமூர்த்தி, அதுதான் குரு. எனவே தென்பாலே நோக்கினேன், சித்தாடுகின்ற திருநாள் இது தொட்டு சேர்ந்தது. இன்னிலேந்து உங்களுக்கு அது திருநாள் இது தொட்டு. எப்பொழுது நீங்கள் முதலிலே முதல் நாள்லே தெற்கு நோக்கி ஆரம்பிக்கணுமா அப்படின்லாம் எப்படின்னா இல்லை, கிழக்கில் அப்புறம் மேற்கில் அப்புறம் தெற்கில் நோக்கும் பொழுது என்ன ஆகின்றது? இது அதனை அதன் காலடியிலே சார்கின்றது. எனவே திருநாள் இது தொட்டு சேர்ந்தது. இன்னிலேருந்து நீங்கள் சேருதுங்க. இன்னிலேருந்து 6 போட்டாச்சு.
எப்படி இல்லை, ஆர்டியே போட்டாச்சு. இது சுத்த சன்மார்க்கத்தில் ஒத்தவளாகி அன்பாலே அறிவாலே ஆடேடி என்று சொல்லுகின்றார். அடுத்தாப்புல இது என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வடதிசை என்பது வடலூர், எது இப்போ நம்ம பார்த்தா இந்த மேற்கு திசை, இது தென் திசை. அடுத்தாப்புல 5253 இதில் என்ன சொல்கிறாங்க, விதுநெறி சுத்த சன்மார்க்கத்தில் சாகா வித்தையை கற்றனன் உத்தரம் எனுமோர் பொதுவளர் திசை நோக்கி அப்படின்னு, உத்தரம் நோக்கி. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருதுன்னா, இந்த சது மறை ஆகமங்கள் 4 மறைகள் எல்லாம் வேண்டான்னு சொல்றாரு. அதெல்லாம் எதுக்காக நீங்க பண்றீங்கன்னா, எல்லா புத்தகம்லாம் வாங்கி போறீங்கன்னா, அது சொந்த படிப்பு, சந்தை படிப்பு விற்கிறதுக்கு தான். இதுதான் சொந்த படிப்பு. நீங்கள் வடக்கு நோக்கி இருங்கள், அப்பொழுது அருட்பெரும் ஜோதியே அன்பிற் கலந்தவே, ஆன்மா அங்க இருக்கும், ஆண்டவனே உண்மை சேருகின்றார். திருவருட்பேறு என்ற ஒரு பாடலிலே வள்ளலார் சொல்லுவார். எப்படி சொல்லுகின்றார் அப்படின்னா, இப்படிதான் சொல்றார், அருட்பெரும் ஜோதியே இருட்பெரு மலமுழுதும் தவிர்ந்து இற்றன மருட்பெரும் கண்மமும் மாயையும் தெருட்பெரும் சித்தியன் சேர்ந்த உலகத்தே அருட்பெரும் ஜோதியே அன்பிற் கலந்தவே. இந்த தசைங்க தான். நீங்க இப்படி திரும்பி பாருங்க ஐயா, திரும்பி உட்காருங்க ஐயா. இப்பொழுது இவர் வடக்கு நோக்கி இருக்கின்றார் அல்லவா, துருவ நட்சத்திரம் இருக்கிறது அல்லவா. இப்பொழுது ஆன்மா எப்படி ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் விழுந்து முன்னாடி வரும். இதுதான் ஐயா அந்த இடத்துல என்ன சொல்றாரு, இதுதான் சாகா வித்தையை கற்றனன். வித்தை வேறு, அடைதல் வேறு. அதாவது நான் படிச்சுட்டேன் தான் எனக்கு வேலை கொடுக்க மாட்டான். வித்தையை கற்றனன் எது, இந்த உத்தரம் எனுமோர் பொதுவளர் திசை நோக்கி. உத்தரம் இது பொதுவாக வளர்க்கின்றது. இதைத்தான் பார்வதிபுரம் என்று சொன்னாரு. இது வடலூரில், இது பார்வதிபுரம். பார்வதியும்புரம். இந்த உலகமே இந்த வடக்கை நோக்கித்தான் வசிக்கின்றது. ஏனென்றால் இந்த நட்சத்திரத்தை நோக்கித்தான் இந்த பூமி என்னும் கோலமே இருக்கின்றது. இங்கே எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளியிலே உள்ள அந்த நட்சத்திரம் இந்த வெளியிலே உள்ள இந்த பூமியை இந்த வெளி எப்படி கடக்கிறது என்றால் இப்படித்தான் கடக்கின்றது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வடக்கு நோக்கி இருக்கும் பொழுது சிற்சத்தி துதியிலே வள்ளலார் சொல்வார், கொடி பாடல்ல வலப்பாக கொடியே என்று சொல்வார். என்ன சொல்வாரு, வலப்பாக கொடியே. சாதாரணமாக சிவன் பார்வதி என்றால் பார்வதி இடப்பாகமாகத்தான் இருப்பார்கள் ஐயா, அப்படித்தானே. பார்வதியை கொடி என்று சொல்வார்கள். இடப்பாகத்தில் தான் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்றாரு, வலப்பாக கொடியே என்கின்றாரே. அது எப்படி வலப்பாகத்துக்கு போச்சு? இது சிற்சக்தி துதியிலே கொடியேற்ற பாடலிலே சொல்வார். இந்த மூலாதார சமாச்சாரம் மேலே ஏறும்போது இந்த கொடி என்பது இடதுகால் பெருவிரலிலிருந்து ஒரு கொடி 6 முறை நம்ம சுற்றி வலப்பாகத்து வழியாக இங்கே இறங்குகின்றது. அப்போ இந்த சூரியகலை என்பது இங்கே செயல்படுகின்றது. இந்த பக்கத்தில் நமக்கு ஆக்டிவாக ஒரு பாட்டும் கிடையாது. நாம் ஏன் நிறைய வலதுகையை யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கத்தில் உருப்படியான ஒரு பாட்டும் கிடையாது. இங்கே தான் இதயமெல்லாம் இருக்குது. அதனால் இதை சேஃபாக வச்சுக்கணும். நாம் ஏன் வழக்கை பழக்கப்படுத்திக்கிறோம் என்றால், இங்கே நிறைய நாம் வேலையை செய்யும்பொழுது இது ரொம்ப வீக் ஆகிடும். புரியுதுங்களா? எனவே அந்த சூரியகலை செயல்படும் பொழுது இந்த பக்கமாக போகும்பொழுது இந்த இடம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ரொம்ப ஆணித்தரமாக அமைந்துவிடும், ஆணித்தரமாக இருக்கும். எனவே தான் அது இந்த பார்வதியும், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஸ்டெபிலைசிங், அதாவது நம்மை நிலைப்படுத்துதல், அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு வரோங்க. நிலைப்படுத்துறதுக்கு நம்ம நிறைப்படுத்துறது கொண்டு வரும். ஸோ இது இப்படி இது நிறைய, அதாவது இது சொல்லணும்னா அது ஒரு 3 மணி நேரம் குறைஞ்சது போகும். அந்த வகையிலே நாம் அந்த வெளி, அந்த வெளியிலே உள்ள அந்த துருவ நட்சத்திரம், அந்த வெளியிலே உள்ள இது, அப்புறமா இதுக்கு நடுவில் உள்ள இந்த பூமியோட சுழற்சி, நம்மளோட இது, நமக்குள்ள வெளி, இங்கே உள்ளது, இதெல்லாம் எப்படி தொடர்புபடுத்தப்படுகிறது என்றால், இப்படி தொடர்புபடுத்தி இத்தனை திக்குகளை சொல்லி, உண்மையிலே திக்குன்றது எங்கேயும் எழுதி வச்சிடல. நட்சத்திரம் நமக்கு தெரியும், சந்திரன் தெரியும், சூரியன் தெரியும், கிழக்குன்னு எங்கே எழுதி வச்சிருக்குது, மேற்குன்னு எங்கே எழுதி வச்சிருக்குது, எங்கேயுமே இல்லை. அதுவே உத்தராயணம் தட்சிணாயணம் போது கூட இப்படி இப்படி மாறுது இல்லையா? ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேற்க சூரியன் போயிட்டாலும் கூட அது இந்த பக்கம் மாறி இருக்கும், நிழல் இப்படி விடும்.
தட்சிணாயனம் போயிட்டா இப்படி விடும் இல்லையா? அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதெல்லாம் நமக்கு புறத்திலே காட்டப்பட்டது. அங்கே ஒன்றும் எழுதி வைக்கப்படவில்லை. வள்ளலார் அவர்கள் இந்த வெளியை, அந்த வெளி, இதையும் 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 இந்த வெளியையும் சேர்த்து எப்படி இங்கே சொல்லுகின்றார், அதற்கு அங்கே என்ன பிரமாணம், ஏன் வடலூருக்கு சென்றார், வடலூரில் ஏன் இதை பிரித்து வைத்தார், ஏன் தெற்கு நோக்கி வைத்தார், தெற்கே நோக்கினால் என்ன, வடக்கே நோக்கினால் 4 காமிக்கிறார். சித்திபுரம், சிதம்பரம், பார்வதிபுரம், வடலூர் என்று 4ஐயும் காண்பிக்கின்றாரே. ஏன் காண்பிக்கிறார்? வெளியை ஒத்து வெளியை நோக்கி வெளியிலே நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அதை காட்டு வைக்கின்றார் என்பதாக கொள்ளலாம் ஐயா. காலம் கருதி இதை நிறைவு செய்வோமா அல்லது இதிலேயே முடிக்கிறாங்களோ முடிச்சிடலாம்? சொல்லுங்க. உங்கள் கேள்வி ஏதோ ஒன்று இருக்கிறது. எனவே நான் எனக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஒரு அதுக்கு சான்று இருக்கின்றது, அவ்வளவுதான். இப்படி நிறைய சான்றுகள் உள்ளது. ஏன்னா இது மொத்தம் நீங்கள் கேட்டது அந்த திசைகள், இந்த நட்சத்திரங்கள், நமக்கு உண்டான வெளி, இது இப்படி இருக்கும்போது என்ன, அப்படி இருக்கும்போது என்ன, கிழக்குனா என்ன, மேற்குனா என்ன, அவங்க ஒன்றும் வெளி இல்லை. கிழக்கு நீங்கள் எழுதி வச்சிருக்கா இல்லை. ஏன் அப்படி இருக்கிறது என்றால் இதை நாம் பார்க்கும்பொழுது நாம் ஓரளவு மனித அறிவுக்கு எட்டிய வரையில், நமது அறிவுக்கு எட்டிய வரையில் இதை தெரிந்து கொள்ளலாம் என்பதாக வள்ளலார் நினைத்து நமக்கு இதை அருளி இருக்கின்றார் ஐயா.